வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இன்றோடு தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. தலைவர்கள் பிரச்சாரத்தில் மும்முரமாக இருக்காங்க. அதே நேரம் காணொலி மூலமாக பல்வேறு பிரச்சாரங்களையும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, யாருக்கு வாக்களிக்க கூடாது? நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, ஆனா ஒருத்தருக்கு வாக்களிக்க கூடாது. அப்படி ஒரு நிலை இந்த தேர்தலில், அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த தேர்தலில் நிற்கிது. அதற்கு ஒரே காரணம் யாருன்னா, இந்த நடிகராக இருந்து அரசியல்வாதியை மாறி இருக்கிற இந்த விஜயனுடைய இந்த கீழ்த்தரமான அரசியல், சினிமாவில் ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனது யாருன்னா விஜயும் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரன் தான். சினிமாவில் ஜெயிக்கணும், மார்க்கெட் இருக்கணும், ஒரு இடத்தை பிடிக்கணும், இதுக்காக எந்த அளவுக்கும் கீழே இறங்கி போகலாம் அப்படின்ற ஒரு புதிய ஒரு ட்ரெண்டை உருவாக்குனது எஸ்.ஏ. சந்திரசேகரன் விஜயன் தான். நீங்கள் ஆரம்ப காலத்தில் எஸ்எஸ்சி விஜய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆபாசத்தின் உச்சம், அருவருப்பின் உச்சம், வக்கர எண்ணங்களின் உச்சமாக தான் அந்த படங்கள் எல்லாம் இருக்கும். நீ யோசிச்சு பாருங்க, மாமியாருக்கு சோப் போடுறதா இருக்கட்டும், அல்லது அந்த கதாநாயகியை உச்சகட்ட கவர்ச்சியில் காட்டுறதாகட்டும், அம்மாவோட சேர்ந்து என்ன தொட்டப்பட்ட ரோட்டு மேலே கொத்து போராட்ட பாட்டு பாடுறதாகட்டும், இப்படி அவங்க ஒரு வரைமுறையே இல்லாமல் சினிமாவில் ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. அப்படியே நீங்கள் இதுக்கு இப்போ அரசியலுக்கு வந்தீங்கன்னா, அரசியலில் அதிகாரத்தை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும். அதற்காக என்ன வேணா செய்யலாம், எந்த அளவுக்கு கீழ்த்தரம் போகலாம், எவ்வளவு வேணா போய் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறது யாருன்னா இந்த விஜய் தான். நான் இதை எதுவும் மிக சொல்ல, விஜயனுடைய அரசியல் ஆரம்பிச்ச இந்த 2 ஆண்டுகள், ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த 2 ஆண்டுகளை பாருங்க. விஜய் சுமத்துகிற குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்டவை, அல்லது விஜய் சொல்கிற குற்றச்சாட்டுகளில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. விஜய் தொட்டதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு சொல்றான். நீங்க அப்படி திமுக அங்க காரணமா இருந்தா நிச்சயமாக ஒரு முறை மறைக்கலாம், இருமுறை மறைக்கலாம், ஆனா எல்லா நேரத்திலையும் மறைச்சிட்டு இருக்க முடியாது. எங்காவது திமுக தான் இதை செஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு ஆவணத்தை காட்ட முடியுமா? சான்றா காட்ட முடியுமா? இப்போ கரூரில் 42 பேர் செத்தாங்க. 42 பேர் செத்தாங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் படியை தூக்கி ஸ்டாலின் மேலேயோ அங்க இருந்த செந்தில் பாலாஜி மேலே திமுக அரசு மீதும் போலீஸ் மீதும் போடுறாங்க. அந்த சம்பவத்தில், அந்த துயர சம்பவத்தில் யார் முழு பொறுப்புங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மக்கள் அத்தனை பேர் பார்த்துக்க, எத்தனை பேர் முட்டாளா? ஒருத்தர் 2 பேர் கண்மூடித்தனம் விஜய் ரசிகர்கள் அவன் சொல்றதை நம்புறான்னே வச்சுக்க. ஆனா பார்த்துக்கிட்டு இருந்த உலகம் பூரா பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. இவங்க ஷூட்டிங் பண்ணது, அதற்கான ஆதாரங்களை சிபிஐ ரிலீஸ் பண்ணிடுச்சு. இவங்க நடத்தினது பரப்புரை கூட்டம் மட்டும் இல்ல, கூடவே ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் எடுத்தாங்க. இது அப்பட்டமா வெளியில் வந்துருச்சு, ஆதாரங்களோட வெளியே வந்துருச்சு. ஆனா இப்போதும் அதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்றான் விஜய். கொஞ்சம் கூட கூச்சமின்றி, மனசாட்சியின்றி, ஒரு மனசில் அந்த ஈவு இறக்கனால இது எதுவுமே இல்லாத ஒரு கொடூரமான ஒரு ஜென்மம் தான் இந்த விஜய். இப்போது வரைக்கும் அந்த படுகொலைக்கான காரணங்களை யார் மீதாவது பழி சுமத்துறதுல தான் குறியா இருக்கானே தவிர, தான் தான் காரணம், தன்னாலதான் அது நடந்தது அப்படிங்கிறத அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு தெரியும், ஆனா ஒத்துக்க மாட்டேன்றான். இதுதான் கொடூரமான ஒரு அரசியல் புத்தி. விஜயுடைய கொடூரமான அரசியல் புத்தியால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஆனா அதுக்கு காரணம் யார் மேல பழி போடுறான். அவன் மனைவி விவாகரத்து கேட்கிறாங்க. விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு லீக் ஆகி வெளியில வருது, எல்லாருக்கும் தெரியுது. அவங்களை கூட அதை வக்கீல் மூலம் கொடுத்துருக்கலாம். ஆனா பழி யார் மேல போடுறாங்க? திமுக தான். திமுக எந்த வகையில் அதற்கு காரணம்? ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்குறோம்ல. ஒரு பழியை தூக்கி ஒருத்த மேல போடுறேன்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறோம்ல. ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. லீக் பண்ணது யாருன்னா அந்த எடிட்டிங் குழுவில் இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. 5-6 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு ஆள், ஏன்னா யாராவது ஒருத்த மேல பழியை போட்டாகணும். அப்பட் அதை லீக் பண்ண நோக்கம், லீக் பண்ணது யாரு, அது பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கடைசியில் விஜய் கிட்ட தான் நிற்கும். விஜயே லீக் பண்ண ஒரு விஷயம். அது காரணம், தேர்தலுக்கு முன் வர வேண்டிய படம் வராமல் போயிடு போது அந்த காட்சிகள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும். சேர்ந்தா தான் தன்னுடைய அரசியலுக்கு பிரச்சாரத்துக்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்பி அந்த படத்தை லீக் பண்ணான்.
ஆனால் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தல, மாறாக காரி துப்புரா அத்தனை பேரும் இப்படி ஒரு கேவல குப்பையை எடுத்து வச்சுடா நீ பில்டப் கொடுத்துருந்துன்ட்டு. பட் இந்த பழி யார் மேலே போடுறாங்க? உதயநிதி மேலேயும் மத்திய அமைச்சர் எல் முருகன் மேலேயும் போடுறாங்க. சென்சார் போடுறவன் யாருன்னு பார்த்தா இவன் கட்சியே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இந்த கட்சிக்கே தான் தலைவருங்கிற தோனியில நடந்துக்கிறான் பாருங்க அந்த ஆதவ அர்ஜுனா. அவன் சொல்றான் வித்தவுட் எனி ஹெசிடேஷன், ஒரே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, ஒரே ஒரு எவிடன்ஸ் கூட அவன் கையில் கிடையாது, ஆனா பழிய தூக்கி அவங்க 2 பேரும் வேலை போடுறான். இப்போ அவங்க டெஃபமேஷன் போட்டா இந்த நாய் வந்து என்ன பண்ணுவான்? மண்டி போடும் அவன் முன்னாடி. இப்படி 1 2 இல்லை, எல்லா விஷயங்களுக்கும் திமுக தான் காரணம். திமுக தான் காரணம்னா இது பழி போடுகிற ஒரு புத்தி. இப்படிப்பட்ட ஒரு அரசியல்ல இருக்க தகுதி இருக்கா? நான் அதிகாரத்துக்கு வரலாமான்னு எனக்கு கேட்கல, அவன் வரப்போறதுன்றது வேற விஷயம். ஆனா அரசியலுக்கு வரலாமா? அரசியலுக்கு அவன் தகுந்தவனா? யோசிச்சு பாருங்க. அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு பொய்யான நபர் அதிகாரத்துக்கு வரணும், பதவிக்கு வரணும் அப்படின்ற பேராசையில என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற முடிவோட களத்தில் செயல்படுவதுங்கிறது எவ்வளோ ஆபத்தான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வாய்ப்பு அளிக்கலாமா? வாய்ப்புனா அவருக்கு போடுகிற அந்த வாக்குகள் இருக்கே, அந்த வாக்குகளை கூட வந்து ஒரு மிகப்பெரிய பாதகத்தை நமக்கு ஏற்படுத்தும். விஜய்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக குறைந்த வாக்குகள் கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறதான் வந்து இப்போது இருக்கிற நிலைமை. பல பேர் வந்து விஜய்க்கு கொடுக்குற கூட்டத்தை பற்றி தான் பெருசாக பேசுகிறாங்க. அந்த கூட்டமெல்லாம் வந்து ஓட்டாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பலமுறை சொல்கிறேன், விஜய்க்கு வருகிற அந்த கூட்டம் இருக்கே, அந்த கூட்டத்தில் 80% வந்து வாக்கற்றவர்கள், அதாவது ஓட்டு போடுகிற அந்த உரிமை இல்லாதவர்கள் அல்லது ஓட்டர் ஐடி கார்டு கையில் இல்லாதவங்க தான் பெரும்பாலும் வந்து வேடிக்கை பார்க்க வராங்க. உற்சாகத்தில் அத்துமீறாங்க. அவர் சாலை வளம் செல்லும்போது வந்து மிகுந்த அச்சப்படுகிற அளவுக்கான செயல்களில் ஈடுபடுறதெல்லாம் யாருன்னா இந்த வாக்கற்றவர்கள், வாக்கு செலுத்தும் அந்த தகுதி இல்லாத தற்கூரிகள் தான் அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதனால் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது இது வந்து விஜயை அதிகாரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிடும் அப்படின்ற நினைப்போ மற்றவர்களுக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. இதைத்தான் நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கு போடுறாங்க. ஈவன் இதில் இந்த கருத்து கணிப்பு நடத்துகிறாங்களா, இந்த கருத்து கணிப்பு நடத்தும் போது கூட ஒரு சில எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல, எங்கடா நடத்துகிறீங்க கருத்து கணிப்பு, எங்களுக்கெல்லாம் எங்கள் கண்ணிலேயே நீங்கள் எல்லாம் மாட்டலையேன்னு கேட்குறாங்கல்ல. எங்கள் இப்போ ஊடக நண்பர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் நீங்கள் 100 பேரை கேட்டிங்கன்னா 100 பேருமே சொல்லுவாங்க எங்கேயும் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, அந்த கருத்து கணிப்பு நடத்துகிற ஆட்களையும் பார்க்கல, கருத்து கணிப்பில் கலந்துக்கிட்டு கருத்து சொல்கிற நபர்களையும் நான் பார்க்கல அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும். இந்த கருத்து கணிப்பு நடத்தும் போது அங்கே வந்து கருத்து சொல்ல முன் வருகிறார்களே இளைஞர்கள், அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கான்னு முதல்ல அவங்க கேட்குறாங்களான்னா அதை கேட்குறதே இல்லை. அதாவது விஜய்க்கு ஆதரவாக ஆர்வமாக வந்து பேசுகிற இவர்கள் பல பேருக்கு வந்து ஓட்டே கிடையாது. இன்னொன்று, ரசிகர்கள் வாக்குகள். இப்போ இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதாவது விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, பெரிய அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, சரி இருக்காங்க அப்படியே வச்சுப்போம். மற்ற நடிகர்களுக்கு இல்லையான்னா ரஜினிக்கு இருக்கிற ரசிகர் செல்வாக்கு, ரசிகர்கள் டைஹார்ட் ஃபேன்ஸு, அதே போல் விசுவாசிகள் இருக்க அவங்களெல்லாம் வந்து அவங்க நிஜமாக அவங்களுடைய ரேஞ்செல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் வந்து கழிஞ்சிருவாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு பெரும்படை ரஜினியினுடைய ரசிகர்களாக 6லிருந்து 60 வரை 60க்கு மேலும் கூட ரஜினிக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர்களின் வாக்கு யாருக்கு போகும்? அந்த ரசிகர்களின் வாக்கு 100க்கு 99.99% விஜய்க்கு விழாது, விஜய்க்கு போகாது. அப்போ அந்த 0.001% யாராவது ஒருத்தர் தற்குறி மனநிலையில் இருப்பான்ல, யாராவது ஒருத்தர் நான் வந்து ரஜினி ஃபேன் தான் ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிற ஃப்ராடு பசங்க எவனாவது ஒருத்தர் 2 பேர் இருப்பான். உப்பு போட்டு சோறு தின்னாத சூடு சொரணம் இல்லாத பசங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களே, அந்த பசங்க வேணா தப்பி தவறி அங்கே வாக்கு செலுத்தலாம். மற்றபடி ரஜினி ரசிகர்கள் கிட்டத்தட்ட 100% திராவிட கட்சிகளுக்கு அல்லது காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுக்கு, பாஜக போன்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பார்களே தவிர
தப்பி தவறி கூட கனவிலும் கூட இந்த விஜய்க்கோ அல்லது அவருடைய வேட்பாளர்களுக்கோ வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதா வந்து நிலைப்பாடு. காரணம், பல்வேறு தொகுதிகளில் ரஜினி ரசிகர்கள் களமிறங்கி வேலை பார்க்குறாங்க. பல பேருக்கு வந்து வெளியே தெரியாது. வெளியே தெரியாமையே அது ஒரு சைலண்டாக நடக்கிற ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் அது. இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ரஜினி ரசிகர்கள் ஒரு நெட்வொர்க்காக இணைந்து இப்போ இருக்கிற நவீன தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கேம்பெயினை நடத்துகிறாங்க. தங்கள் சக ரசிகர்கள் மட்டுமல்ல, தங்களை ஆதரிக்கிற மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் இருக்காங்களா அவங்களையே அரவணைச்சிக்கிட்டு நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, அப்படி போடுறதுனால ஏற்படுகிற ஆபத்து என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு வேலை பார்க்குது. அது குறிப்பாக விஜய் போட்டி போடுகிற அந்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதிகளில் பெரம்பூரில் மிகப்பெரிய அளவுக்கு ரஜினி ரசிகர்கள் ஒரு ஒரு தங்களுடைய அந்த நட்பு பின்னலை வந்து அமைத்து அதன் மூலமாக கடும் எதிர்பிரச்சாரத்தை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரஜினி சொல்ல இனி நீ தப்பவே முடியாதுன்னு வேற, அது போல விஜய் பெரம்பூரில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரஜினி ரசிகர்கள். அதிலும் நம்ம சமூக வலைதளங்களில் செயல்படுகிற ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுகிற பல ரசிகர்கள். இப்போ இந்த நீங்கள் அண்மையில் நக்கீரன் பத்திரிகை பார்த்துருப்பீங்க. அதில் ரஜினி ரசிகர்கள் சார்பாக வந்து திராவிட ஜீவா போன்ற நண்பர்கள் ஒரு பெரிய பேட்டியை கொடுத்துருப்பாங்க. அதே போல் சோளிங்கர் ரவியோட புகைப்படத்தை எல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் இந்த ஒட்டுமொத்த ரசிகர்கள் மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறத அந்த கட்டுரையில் பிரதிபலிச்சிருந்தாங்க. ஒரு வகையில் அது ஒரு வகையான பிரச்சாரமாக அது வந்து மாறி இருக்கு. இது எல்லாம் ரஜினிக்கு தெரியும். ரஜினி இதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொன்னார, அது சாதாரண வார்த்தை அல்ல. காலம் எந்த நேரத்தில் களமிறங்கி வேலை பார்க்கணுமோ அந்த நேரத்தில் அந்த சம்பவம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மே 4ஆம் தேதி இந்த வேலையினுடைய பலன் என்ன அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு தெரிஞ்சோம். ஸோ ரஜினி ரசிகர்கள் அதில் ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க. எந்த வகையிலும் விஜய் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படி என்ன அவன் மேலே விரோதம் அப்படின்னா, அவனுடைய செயல்பாடு, அவன் நடந்துக்கிட்ட விதம், ஏற்றி விட்டு ஏணி எட்டி உதைக்கிற மாதிரி வந்து ரஜினியை பயன்படுத்தி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்ச பிறகு ரஜினியை போட்டியை நினச்சி ரஜினியை நான் தோக்கடிச்சுட்டு நான் தான் உச்சநடிகர் அப்படின்னு சொல்கிறானே, அது எவ்வளவு இழிவான ஒரு மனநிலை. அந்த மனநிலைக்கு தருகிற சவுக்கடி சாட்டையடியாக இருக்கணும் நம்முடைய வாக்குகள் அப்படின்னு வந்து அவங்க ஒரு முடிவு பண்ணி நிற்கிறாங்க. அதை யாரும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதே போல் அஜித் ரசிகர்கள் இப்போ ஆரம்பத்திலேருந்தே வந்து அஜித் விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை தான் அஜித் ரசிகர்களுக்கு. அது எதனாலன்னா, விஜய் பண்ண வேலை அப்படி. அந்த ஆரம்ப நாள்லேருந்தே எப்படியாவது வந்து அஜித் அடிச்சுட்டு நம்ம மேலே வந்துட்டோன்னு காட்டணுங்கிறதுக்காக வந்து அவரும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் பி.டி. செல்வகுமாரும் செஞ்ச வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவ்வளோ அசிங்கமான வேலைகளை அவங்க செஞ்சாங்க. அஜித் படம் ஓடுகிற போது அஜித் படத்துக்கு எதிராக கூச்சல் போடுறது, அந்த படம் ஃப்ளாப்புன்றது, அதுக்கப்புறம் வலைதளங்கள் பெருகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து அவங்க லைவாக தியேட்டரில் செஞ்சுட்டு இருந்தாங்க விஜய் ரசிகர்கள். அதே போல் எஸ்ஏசியோட கூலிப்படையை செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருக அதை பயன்படுத்தி வந்து இவங்க இந்த போலியான பிம்பம் விஜய் தான் நம்பர் 1 அப்படிங்கிறத கட்டமைக்கிறது. அதே போல் விஜய்க்கு தான் அதிக சம்பளம் அப்படின்னு பொய்யான அந்த வசூலை பரப்புறது, இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அஜித் ரசிகர்களுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய மோதல் இருந்தது. உச்சகட்டமாக வந்து அஜித்தை தனி மனித அந்த கேவலமாக பேசுறது. அதாவது சினிமாவில் விஜயோட நடிப்பு, அஜித்தோட நடிப்பு, அவங்க ஸ்டைலு, இதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், நீங்கள் திட்டலாம், அது கூட பரவாயில்ல. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை, அஜித்துக்கு மனைவி குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. இதே போல தான் விஜய்க்கு இருந்தாங்க. இந்த அஜித்துடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை விஜய் ரசிகர்கள் கேவலப்படுத்தியது போல உலகத்தில் எந்த ரசிகனும் அந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டான். அதை நம்ம சொல்றதுக்கு கூசுது. அஜித்துடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அஜித்துக்கும் அவர் மனைவிக்கும் அவர் குழந்தைகளுக்குமான தொடர்பை பற்றி எல்லாம் வந்து இந்த ஈனப்பிறவிகள் பேசின பேச்சுக்கள், எழுதிய எழுத்துக்கள் இப்போதும் இருக்கு. உண்மையான அஜித் ரசிகர்கள் அவ்வளோ பேர் வந்து அதை மீண்டும் எடுத்து சர்க்குலரில் விடுறாங்க. நீங்கள் எல்லாம் பாருங்கடா ஒரு வாட்டி. ஏன்னா
இப்போ திடீர்னு வந்து அஜித் என்னுடைய நண்பன் தலை என்னுடைய நண்பன் அப்படி வந்து விஜய் சொல்கிறாப்புல. பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல அஜித் ரசிகர்கள் சிலர் அல்லது விஜய் ரசிகர்கள் சிலர் விஜயும் அஜித்தும் இருக்கிற மாதிரியான புகைப்படம் பெரிய என்லார்ஜ் பண்ண புகைப்படத்தை கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்குறது, அந்த படத்தை அப்படியே வந்து மக்கள்கிட்ட காட்டுறது. நானும் அஜித்தை வந்து ஃப்ரெண்ட்ஸு தான், ஏன் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் இப்போ ரொம்ப இணக்கமாயிட்டாங்க, நல்லாயிட்டாங்கன்ற மாதிரி காட்டுகிற ஒரு தகிடு தத்துவத்தில் கேவலமான வேலையில் விஜய் வந்து இறங்கியிருக்காப்புல. இதை பார்த்து சில அஜித் ரசிகர்கள், பைத்தியன்றது எல்லா குரூப்லையும் இருக்குல்ல, அந்த குரூப்பில் இருக்கிற சில பைத்தியங்கள் வந்து நான் தலை ஃபேன் தான், ஆனாலும் இந்த தேர்தலில் தளபதிக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இதை பார்த்து மற்ற ரசிகர்களும் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் விஜயால், அதே போல் சூர்யாவினுடைய ரசிகர்கள். இவர்கள் அத்தனை பேருமே எக்காரணம் கொண்டும் விஜய்க்கு தங்கள் ஆதரவு இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. பல பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, அதை நிச்சயமாக வந்து நாங்கள் ஒரு நாளும் வந்து இந்த விஜய்க்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், விஜய்க்கு சாதகமாக செயல்பட மாட்டோம், ஈவன் சிவகார்த்திகேயனே வந்து விஜய்க்கு ஆதரவு அளித்தாலும் நாங்கள் அளிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிந்தது. இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு நிலை என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம், மற்ற அத்தனை பேருமே வந்து தனியாக அவனுக்கு எதிராக நிற்கிறாங்க இன்னொரு பக்கம். அதுவும் தேர்தல் நேரம் வாக்கு அரசியல்னும் போது வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடை பார்க்க முடியுது. அப்படின்னா வந்து இவன் பெரிய ஆளான்னு கேட்டால் இவன் பெரிய ஆள் இல்லை, இது ஒரு வெறிநாய். ஒரு வெறிநாய் கடிக்க வருதுன்னா மற்ற அத்தனை பேரும் நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க அல்லது மற்ற அத்தனை பேருமே எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம ஒதுங்கி நிற்போம், இது நமக்கு வேண்டவே வேண்டாம், இல்லை கல்லால் அடித்து கொல்லுவோம், இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க. பரவாயில்ல வெறிநாய் தானே, இருந்தாலும் இருக்கட்டும், நான் போய் கட்டி தெரிவிக்கிறேன் அப்படின்னு யாராவது வர முடியுமா? முடியாதுல்ல. அது எவ்வளோ பெரிய ஆபத்து. அதை உணர்ந்து தான் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இந்த வெறிநாய்க்கு ஆதரவாக இருக்கிற இன்னும் சில வெறிநாய்கள் அவங்க ஒரு அணியில் நிற்கிறாங்க. இதை அப்படித்தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற களம் வந்து அந்த மாதிரி மோசமாக இருக்குது. விஜய்க்கு ஏன் வாக்களிக்க கூடாது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அத்தனை காரணங்களையும் நீங்கள் ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இந்த நாடு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாடுன்னா நம்ம தமிழ்நாடு தான். தன்னுடைய கட்சி பெயரில் கூட தமிழகம்னு வச்சுக்கிட்டு இருக்கான். சங்கி பயிலுங்க சொல்றாங்க, தமிழ்நாடுன்னு சொல்ல அவங்களுக்கு நாக்கு கூசுது, தமிழகம்னு சொல்லலாம் அப்படிங்கிறது. நான் ஒருத்தன் RN ரவின்னு ஒரு சங்கி பையன், அவன் சொன்னதை கேட்டு வந்து இங்க இருக்கிற பல சங்கிகள் அப்பதான் வெளியே வராங்க. இவங்கெல்லாம் யாருன்னு அப்பதான் தெரியுது. பத்திரிகைகள்ல எவ்வளவு சங்கி இருக்குன்றது தெரியுது அப்பதான். ஆமா, தமிழகம்னு எழுதுனா என்ன, இது ஆரம்பத்திலேருந்து இப்போ புலவர்கள்லாம் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல வராங்க. விளக்கண்ண, தமிழ்நாடு அப்படின்னா இது ஒரு தனித்துவமான ஒரு நிலம், இது தனித்துவமான ஒரு மண். இது இந்த கலாச்சாரமோ இங்க இருக்கிற இந்த நாகரிகமோ மற்ற பகுதிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அப்படிங்கிறதுனால தான் இதை தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த தென் மாநிலங்களை திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் பெயர் வச்சாங்க. அந்த தமிழ்நாடுன்ற பேரை அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு பெரியாரும் அண்ணாவும் பட்ட பாடு. தமிழ்நாடுங்கிற அந்த தீர்மானத்தை சட்டசபையில் முன்மொழிந்து அதை நிறைவேற்றி அங்கே பாராளுமன்றத்தில் அங்கீகரித்து தமிழ்நாடுன்ற பேர் இந்த சென்னை ராஜதானிக்கு வந்ததே, அது எவ்வளோ பெரிய போராட்ட வரலாறு. ஆனால் இந்த தற்குறிப்பைய அதெல்லாம் வந்து இவனுக்கு தெரியாது. தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழகம், இவனுக்கு தமிழகம் அப்படின்னு வச்சுருக்கிறான். பேசுறது எழுதுறது எல்லாமே தமிழகம் அப்படின்னு தான் வந்து எழுதுறான். அதனால் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மண்ணுக்கு முற்றிலும் அந்நியமானவர்கள் இவங்கெல்லாம். இவர்களுக்கு எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் நீங்கள் வாக்களிக்க என்னவே அந்த நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால தான் திரும்ப 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 நம்ம இத்தனை முறை நம்ம வந்து சொல்கிறோம். இதில் இந்த மீடியா செய்கிற வேலைகள் இருக்க, மீடியா செய்வது அந்த மீடியா வேலையை அவங்க செய்யலை, வேற ஒரு வேலையை பார்க்குறாங்க. அதனால தான் வந்து ப்ரஸ்டிடியூட்ஸ் அப்படின்வாங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கள. ஏன்னா பச்சையாக வந்து தமிழில் சொல்கிறதுக்கு வந்து நாக்கு கூசுது. அந்த மாதிரியான ஒரு வேலையை தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்தின் ஒரு பகுதி வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக செய்தி சேனல்கள்.
தாங்கள் செய்வது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது தெரிஞ்சே வந்து செய்கிறாங்க, காசுக்காக செய்கிறாங்க. மக்கள் மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு புரிஞ்சும் கூட அந்த மக்கள் மனநிலைக்கு விரோதமாக விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இப்போ செய்திகள் வெளியிடுறது பார்க்க முடியுது. அது பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர். ஆனால் இந்த தத்தி தற்குறி ஒரு மக்கள் விரோதி உண்மையான தீய சக்தி இந்த விஜய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் இதுவரைக்கும் வந்து நான் இத்தனை தேர்தல் பார்த்துருக்கேன், எந்த தேர்தலில் இந்த மாதிரியான ஒருதலை பட்சமான ஒரு ஆதரவை மீடியா கொடுத்ததை வந்து நான் பார்க்கல, அது அண்மை காலத்தில். அதனால் இது ஒரு முக்கியமான தேர்தல். யார் வர வேண்டும், யார் ஆள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், யார் வரக்கூடாது, எந்த காலத்திலும் என்ன மாதிரி சக்தி தமிழ்நாட்டில் ஊடுருவக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். நான் ஒரு பத்திரிகையாளனா இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறது என்ன, ஒரு பத்திரிகையாளங்கிறவன் என்ன நடக்குதோ அதை அப்படியே பதிவு பண்ணுறது மட்டும் இல்லை பத்திரிகையாளன் வேலை, தன் கருத்தை சொல்கிறது மட்டும் இல்லை பத்திரிகையாளர் வேலை. எது சரி, எது தப்பு, எது ஆபத்து அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறத பத்திரிகையாளர் வேலை தான். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ அது வேறு விஷயம். ஆனால் ஒரு காலத்தின் குரலாக நின்று அந்த காலகட்டத்துக்கு எது தேவை, எது தேவையற்றது, எது மக்களுக்கு விரோதமானது அப்படிங்கிறத பதிவு செய்ய வேண்டியது ஒரு பத்திரிகையாளன் கடமை. அந்த அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர், நான் 30 வருஷத்துக்கு மேலே நான் பத்திரிகையாளனாக இருக்க, அந்த அடிப்படையில் சொல்கிறேன், இந்த தேர்தல் யார் வரக்கூடாதுன்னா இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் அரசியலுக்கும் முற்றிலும் விரோதமான தீய சக்தியான விஜய் என்பவர், அவரது தலைமையிலான அந்த கட்சி, அவரது வேட்பாளர்கள் ஒருத்தர் கூட வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த தேர்தலில் முக்கியமான அஜெண்டா. அதே போல் அந்த கட்சியை சேர்ந்த யாருமே கட்டுத்தொகை கூட வாங்கக்கூடாது. அப்போ தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்குது, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு வந்து இவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கைய இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதாக இருக்கிற காரணம், இந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கிற வேலைகளை பாருங்கள். தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இந்த இப்போ இருக்கிற அரசுக்கு எதிராக இருக்கிற மத்திய அரசு அவங்களே ஒத்துக்கிட்டு என்னென்ன வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு, கடன் தொகை அதிகமாக இருந்தாலும் கூட கல்வியில் வளர்ச்சி இருக்குது, கடன் அதிகமாக இருந்தாலும் கூட இங்கே தொழில்துறையில் இரட்டை இலக்க வளர்ச்சி இருக்குது, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லுது. சரி, அடுத்து சக முதல்வர்கள், மற்ற மாநில முதல்வர்கள் இப்போ இருக்கிற இந்த ஆட்சியை, இந்த முதல்வரை எப்படி பாராட்டுறாங்க? தேஜஸ்வி யாதவ் அப்படின்ற அந்த இளைஞன் பீகாரினுடைய முதல்வராக வந்திருக்க வேண்டியவர், அந்த தேஜஸ்வி கிட்டேருந்து ஆட்சியை திருடிக்கிட்டாங்க பாஜக அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தேஜஸ்வி யாதவ் பேசின பேச்சு கேட்கும்போது உண்மையிலே எனக்கு மெய் செலுத்துது. அப்படி ஒரு பேச்சு தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் இப்போ இருக்கிற ஆட்சியை பற்றியும் முதல்வரை பற்றியும் அவன் வந்து அப்படி பேசுகிறான். நீங்கள்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க, இப்படி ஒரு சிஎம் அமைச்சதுக்கு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான் பாஜக வர்றது வந்து அதிமுக வடிவில் வருது, அதிமுக ஒரு பெரிய கட்சி, அது நிறைய சாதனைகள் செஞ்ச கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ பாஜக சவாரி பண்ணிக்கிட்டு வர்றது அதிமுக முதுகில், நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த பாஜகவோட யோகியதை என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் யோசிங்க. தேர்தலுக்கு முன்பு யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துருங்க. அது யாருன்னா விஜய், தமிழக வெற்றி கழகம், அந்த வேட்பாளர்கள், விசில் சின்னம். யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு வருது இல்லை. அப்போ நீங்க இந்த 2 திராவிட கட்சிகளையும் ஒரு தட்டுல 2 தட்டுல வச்சுக்கோங்க. யார் சாதனை செஞ்சிருக்காங்க, யாரால தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கு, யார் மத்தியில் இருக்கிற எப்பேற்பட்ட அரசாங்கம் இருந்தாலும் அதற்கு தலை வணங்காம ஒரு தமிழனுக்குரிய மிடுக்கோட நடந்துக்கிறாங்க. இது எல்லாம் யோசிங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற நன்மைகள், வீட்டு பெண்களுக்கு கிடைச்சிருக்கிற நன்மைகள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சூழல், நம்ம வாழ்கிறதுக்கு பாதுகாப்பான சூழல், இதை எப்படி ஏற்படுத்தி வச்சுருக்காங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அதே போல் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது, அவர்கள் சாதனைகள் என்ன, அவங்க செஞ்சது என்ன? 5 ஆண்டு காலம் வந்து அதிமுக எதிர்கட்சியாக இருந்து, எதிர்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், அவரது அரசியல் முடிவுகள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த தட்டு கீழருங்கிறது, எந்த தட்டு மேலே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதன்படி நீங்கள் முடிவெடுங்க.